நானு அழகரு மருதுலாம் காட்டுக்கு போயிருக்கேன் ஒரு நேரத்துல. தெரியும் தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். மிருதங்கர் அண்ணே காட்டுக்கு போயிருக்கியா? காட்டுக்கு போயிருக்கியா? என்ன இல்ல காடு காடுனாலே ஆல்ரவுண்டர் அண்ணே. நீங்க? நான் காட்டுக்குலாம் போக மாட்டேமா. வேற மலைக்கு தான் போவேன். எதுக்கு மலையில வேணா? மலையில மண்டி ஓட்டு பரமனுக்கு. சரிங்க, காட்டுக்கு உங்க முகரையில பாருங்க. மத்தியில இதுல வீடியோ வேற எடுக்கிறாங்க. நான் பாடு வானா வச்சுட்டு காட்டுக்கு போயிருக்கானே அண்ணே. நான் பேர் சொல்லல, நான் பேர் சொல்லாம தான் சொல்றேன். தாளகரப்பா காட்டுக்கு போயிருக்கீங்களா? காடெல்லாம் இருக்கா? சரி விடுங்க. காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒருவரை காதலிக்கிறேங்க. காதலிக்கிறியா? ஒருவரை. இனிமேல் இந்த தப்ப செய்வேன். சரி, செய்யவே மாட்டேங்க. என் காதல் எப்படின்னு சொல்லவா? சொல்லுமா. அலே லைட்டா எக்கோ. ஹலோ 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 ஹலோ. என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச? என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது கட்டிலுக்கும் 5-6 தொட்டி நான் சொல்ல நினைச்சேன். உன ஒட்டு மொத்த குத்தகையால நினைச்சேன். அல்ல நினைச்சேன், நான் நினைச்சேன். உன ஒட்டு மொத்த குத்தகையால நினைச்சேன். மெத்தைக்கு மேலே உன்னோட சேல என் கையில் திக்கும் மேல என்ன நினைச்சேன். எப்போது போல உன்னோட வேலை ஆரம்பமாச்சுன்னு நானும் நினைச்சேன். நீ உள்காயத்தை பார்க்கிறப்போ என்ன நினைச்சேன்? ராகம் வைக்க வேணும்னு சொல்ல நினைச்சேன். நான் உன்னோடு ஒன்னாகும் நேரத்தில் உன் பூதேகம் தாங்குமா நினைச்சையா? கல்யாண சொர்க்கத்துல கச்சேரி நேரம் பூடிச்சேன். நான் கட்டி பூடிச்சேன். உன்னை வெக்கம் விட்ட மூச்சு முட்ட கட்டி பூடிச்சேன். சொக்கி தவித்தேன், நான் சொக்கி தவித்தேன். நான் சொக்கத்தையே எட்டியதா துள்ளி குதித்தேன். சொக்கி தவிச்சேன், சொக்கி தவிச்சேன். நான் சொக்க தங்க விட்டியதா துள்ளி குதிச்சேன். குற்றால சாரலது கண்ணோரம் ஓடி வர உன்னை நினைச்சேன், நான் உன்னை நினைச்சேன். இந்த பூர்வ ஜென்ம புண்ணியமோ உன்னை அடைஞ்சேன், உன்னை நினைச்சேன். நான் உன்னை நினைச்சேன். என் பூர்வ ஜென்ம புண்ணியமோ உன்னை அடைஞ்சேன். புதுசா ஒரு தோழியை கூட்டிட்டு காட்டுக்கு அவளுக்கு என்ன காட்டுக்கு போலாம். அடியே உடனே ஒட்டேல கம்பத்தில ராசா விட்டுட்டு போனானே அம்பத்தில. ஆத்தி, என்னடி ஆனந்தி வெக்கமா?
50 ஆளக்கார விளக்க மாட்டு அடி வர போறேன். கையை கட்டுறாப்புல ஒரு ஆளு. ஏய் வானாக்காத பூதி. மூளையில முருங்க மரம் ராஜா மூத்தாரு வச்ச மரம் மூத்தனாரு வச்ச மரம் முருகன் காய்க்கு ஆசைப்பட்டு முத்தவர வச்சுக்கிட்டேன் தங்க பாண்டிய வச்சுக்கிட்டேன் முருகன் காய்க்கு ஆசைப்பட்டு மச்சியோரம் மாங்கமரம் ராஜா ரச ரச ராஜா ஏ ராஜா ராஜா ஏ ராஜடி ராஜா மச்சியோரம் மாங்கமரம் ராஜா மாமனாரு வச்ச மரம் அந்த எம்கே வச்ச மரம் அவ எம்கே யாருக்கு ஆசைப்பட்டு போதும்பா. என்னடி மத்திக்கு தேவையாடா? அழகர் உட்காந்துருக்கேன் வானாச்சு. ஆமா, என்னத்த சொல்ல, அழகர் மச்சான் வானாச்சு. பொண்ணா பிறந்ததுக்கு சரி சந்தனந்தல மண்ணா அடியே பிறந்ததுக்கு செந்தனந்தல் அடி சீமானந்தல் பக்கத்துலாண்டா இருக்கு சந்தனம். அப்படியா சரி சரி அங்க பிறந்ததான் 4 பேர் உழுதுருப்பா. சிரிக்கிறியா இல்லை கேலி பண்றியா? என்னத்த சொல்ல. ஆனா கருப்பு சொல்லுடி அழகா இருக்கணா? அப்பு அழகா இருக்கணா? அழகா இருக்கடி நெசமாத்தனா? சூப்பரா இருக்க. அங்க அழகரே உன் மேல கண்ணு வச்சுட்டானா பாத்துக்க. எதுக்காக இவ்வளவு அழகுன்னு கேளு. எதுக்கடி இவ்வளவு அழகு? அந்தா உட்காந்துருக்காரு எங்க மாமா. உங்க மாமாவா? யார் அது? அவர்தான் உப்புல கொண்டு பாண்டி மாமா. சரி சரி அவருக்காண்டிதே எல்லாம். அவருக்காண்டிதான். ஆமா, நான் இந்த இதை சோடிக்கப்பட்ட வாடி எனக்கு தாண்டா தெரியும். பூவெல்லாம் அள்ளிட்டேடி இன்னைக்கு. பூவா? பூ மல்லிகைப்பூ வேலை ஏறி போய் கிடக்கு. நீ இவ்வளவு வச்சுட்டு வந்திருக்கிய. நீ என்ன இது பூன்னு நினைக்கிறியாக்கும்? அப்புறம் கமுதி பஸ் ஸ்டாண்ட்ல புதுசா ஒரு டீ கடை திறந்துருக்காங்க. சரி அந்த டீ கடைக்கு புதுசா திறந்ததுனால கலர் கலரா கட்டி தொங்க விட்டுருந்துருக்காங்க. டீ குடிக்க போனது நல்லா இருந்துச்சு, பார்த்து கழட்டிட்டு வந்து. அப்படியா? அவ்வளோதான், கிடைக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா எதையும் எதிர்பார்க்க கூடாது. என்ன இருக்கிறதே. ஆமா ஆமா. ஆனா உருண்டாலும் கருப்பு, என்னடி இந்த நாடகத்திலேயே நாடகத்திலேயே ரொம்ப சிரமம். என்ன சிரமம்? பொம்பளை வேஷம் போடுறது தான் எரிச்ச மசிதா இருக்கு. ஏன்டி இப்படி சொல்ற? ஒரு பக்கெட்டு பந்த வச்சோம்டா ஒரு பக்கெட்டு எவ்வுது. சரி, ரெண்டையும் சேர்ந்து ஒன்று போல் அமுக்கணும்னா 4 குக்கியும் பட்டாருன்னு உடுங்குது. எவ்வளோ மாமாவா? ஏன்டி நீ எதுக்கு பேச போற? நீயே ஒரிஜினல் தானே? அது அப்பா. அப்படியா? சரி சரி. அடே இப்போதைக்கு இப்படித்தான் இருப்பேன். அப்படியா? காலையில பவுடரை அழிச்சிட்டு பார்த்தாண்டா சரி, சீமனந்தரில் சாணி வறக்க கூட கூப்பிட மாட்டாங்க. என்னடி இப்படி சொல்ற? அவளை முகர லட்சணம் அப்படி இருக்கும். இப்போ நாங்களாம் எங்கே வரோம் தெரியுமா? எங்க போறீங்க? கண்ணும் கருத்துமாக காட்டுக்கு போக போறோம். அங்க போய்த்தான காவலும் மக்க போறான். காவலை பார்த்து போய் காவல் பார்க்க போறான். சரி, எங்க குல வழக்கம் என்ன தெரியுமா? என்ன வழக்கம்? ஆண்கள் உழுதுகிட்டு இது பண்றது, உழுதுகிட்டு என்னடி பண்றது? உழுது பயிரிடுறது. சரி, எங்களை மாதிரி பொம்பளை ஆளுகள்லாம் போய் காவல் பார்க்கறது. காவல்? ஆமா, நான் வந்துட்டேன். என் தோழிமா வந்திருப்பா. சரி, இன்னமேல்தான் ஒரு ஆள் வரணும். யாரு? அவர்தான் எங்க மாமா. யாரு உங்க மாமா? எங்க மாமா வந்தாத்தான் இடமே இதா இருக்கும். அவரை கூப்பிடணும். ஆமா, அவரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி முன்னாடி அவர் வந்துட்டாரு. எங்க மாமாவை கூப்பிடுவோமா? கூப்பிடுங்க. மாமா. நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா?
கடைசி வர பிரிவில்லையே பொய்யான காதலுக்கு பால்டாயல துணவல்லையே உண்மையான காதலுக்கு கடைசி வர முடிவில்லையே பொய்யான காதலுக்கு வாழ்நாளில் கூட இல்லையே உன்னை பார்க்க வந்தனரா நொப்பேக்கார இருந்தானே என்ன வண்ண போறானோ பல்லு வளைக்கிட்டு சூப்பத்தா வாரானோ நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா வானத்தில நிலவு வரும் கமதி பையாத்து தண்ணி வரும் வானத்தில நிலவு வரும் மனமதுரை பையாத்து தண்ணி வரும் வாழ உழவ சேர்ந்து வரும் பல விரிச்சா கூட வரும் சாதி சனம் பிரிச்சார் என்ன சாதி மதம் வெறுத்தார் என்ன நிலவா நான் வருவேன் முண்டமாக படுத்துருடி நட்சத்திரத்தை பட்ட மகளில பார்க்கவும் குச்சு குச்சு ரக்கம்மா என்ன வேணும் ஏ கூட ஜாலி ரக்கம்மா பொண்ணு வேணும் சமகோலி துமலையே இந்த ஜாதி ஜானா இது துங்கலையே குச்சு குச்சு ரக்கம்மா வரமாட்டேன் கொஞ்சம் பேச பொண்ணு வேணும் வரமாட்டேன் நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா சாதி மதம் என்று காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா பிரிச்சா வேதனை தெரியுமா காதல்ல தோல்வியற்ற இளைஞருடைய வேதனை பொம்பளை பிள்ளைக்கு தெரியுமா என்னப்பா நினைச்சு நினைச்சு பத்திரியா இல்லப்பா கமிட்டியாளர்கள் ஐயனார் கோயில் கும்பாபிஷேகம் இது நடத்தக்கூடிய பங்காளி சார்பாக இந்த மஞ்சள் ஆடையை இது என்னப்பா அது கமிட்டியே ரூம் பாய் பாட்டை போட்டு விடுவா உனக்கா ஒரு பாட்டு பாரு சமரசம் அந்த பாட்டு வேணாமா உனக்கா பாடுறேன் ஆசைய காத்துல தூத விட்டு ஆடிய போல பாடப்பட்டு ஆடுது பாட்டு ஒன்றும் உயிர் காக்குது ரேட்டு ஒன்றும் ஆசைய காத்துல தூத விட்டு அது இலை ஒரு சீரட்டை எடுத்து அதை எழுதி வாங்கடா என்ன சரக்குண்டு அது இப்படி ஒரு சரக்கு வேற எதுவும் குருணம் வந்தது கலை குடிச்சிட்டியா என்ன இலை குடிக்காதே அண்ணா குடிக்காதே சொந்த பாடுத குடிக்காதே அண்ணா குடிக்காதே வறுமையை நினைத்து பயந்து விடாதே குடிச்சு புட்டு நீ படுத்து விடாதே குடிக்காதே அண்ணா குடிக்காதே குடியே நம்பி இருந்தையனா வேலை வெட்டிய கிடைக்காதே வெட்டி கிடைக்காதே குடியே நம்பி இருந்தையனா வேலை வெட்டி கிடைக்காதே தினசரி நீயும் குடிச்சிருந்தா கோவிடு என்னைக்கு நிலைக்காதே குடிக்காதே அண்ணா குடிக்காதே ஆனா இந்த இதை மதிச்சு நான் பாடுறேன் பாரு நான் எவ்வளோ ஒரு மானங்கட்ட வப்பனா இருப்பேன் பாரு நாடக குலம் 21 வருஷம் ஆச்சு மணித்தேவர் எழுதி கொடுத்த பாட்டும் பேரும் நாடு ஊரா என்னை தெரியும் ஓன் சொல்றதை கேட்டேன் பாரு யாராவது என்னை செருப்பிட்டு அடிங்களேன் என்னைய என்னப்பா எடுத்து வரியா அப்பா அப்பா ஐயா என்னத்தா கிளம்பிட்டியா ஆத்தா ப்ளீஸ் மேடம் ஆத்தா நல்லா இருப்பியாத்தா
100 நாள் வேலையை 300 நாள் ஆக்க சொல்கிறேன். உங்களுக்காக நான் கமிதியில் போராட்டம் பண்ணுறேன். ப்ளீஸ் போயிட மண்ணவாரி தூத்துறேன். ஐயோ விழா கமிட்டி யாருங்கய்யா? யாரையா காசு வாங்குறது? ஐயா 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 வந்தாலேருந்து தேடிக்கிட்டு இருக்கையா ஐயா. காவல்துறை அதிகாரி ஐயாத்தே சொல்லுவாங்க, உங்களை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுன்னு பெரிய அதிகாரி சொல்லுவார். ஆனால் எங்களை டீ இல்லாத ஊருக்கு மாற்றி விட்டீங்களையா. சீமானந்த கிராமத்தார்களே, அப்பா பெரியப்பா, அவனியாபுரத்தில் கட்டமும் வேஷம் போட்ட என் சீமானே, சீமானந்தில் பிறந்த என் தங்கமே, இப்படி வர காப்பியை கொதிக்க வச்சு கொண்டு வாவேன், இல்லை கம்மா தண்ணியை கூட காய்ச்சுவேன், என் தங்கச்சி மேடைக்கு வாவேன். உண்மையிலேயே என் தங்கச்சி வந்தவுடனே என்னிடம் புகைப்படம் எடுத்தாங்க. ரொம்ப நன்றித்தா. உன் பேர் என்னண்ணா? என் தங்கச்சி தர்ஷினி சார்பாக ரூபாய் 101. ஏன் கணக்கில் கரெக்டாக இருக்க? 102 ரூபா. திருச்சி சிங்கம்பெண் சார்பாக. ஆமாம், தேசத்துக்கு 2 கண்ணுங்க, இந்த திருச்சி சிங்கப்பண்ணுங்க, வீரமங்க வேலினாச்சியாங்க, திருச்சியிலிருந்து வருகதந்த சிங்கப்பண்ணுங்க. பாட்டு தாப்பா. தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. அண்ணே தேசத்துக்கு 2 கண்ணுங்க, இந்த திருச்சி இங்க பெண்ணு தானுங்க. தலைவர்களும் எத்தனை பேரு, பசும்பொன் சிங்கம் போல வாழ்ந்தது யாரு? நாட்டுல தலைவர்களும் எத்தனை பேரு, பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு? தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. சொல்லுங்கண்ணே. சீமானந்த மண்ணுதானுங்க, எங்க தேவரையா சிங்க பெண்ணுங்க. திருச்சிய தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. சொல்லுங்கண்ணே. தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா பொண்ணுதானுங்க. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு, அந்த போசு அந்த வெள்ளையன தூக்கி மீதிச்சாரு. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு, அந்த போசு அந்த வெள்ளையன தூக்கி மீதிச்சார். தங்கமே தேசத்துக்கு 2 கண்ணனே, அது தேவரையா போசுதானுங்க. என்னன்னே நம்ம தேசத்துக்கு 2 கண்ணனே, அது தேவரையா போசுதாங்க. சீமானந்த மண்ணுதானுங்க, எங்க ஐயனாரு பங்காளிங்க. சொல்லுங்கண்ணே. திருச்சி நகர் ஓட்டதானுங்க, திருச்சியில சிங்க பொண்ணு 102ங்க. இந்த பாடத்தை உட்காந்துக்கலாத்தா? போகக்கூடாதா? போனீங்கன்னா எறும்பு சாப்பிச்சு சுற்றி போட்டு விட்டுருவேன். போகக்கூடாது. இந்த தார்பாயில் உட்காந்துருக்கேன் மேடம், அதை அவங்கெல்லாம் எலி போடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் மேடம், நல்லா இருப்பியா? ஆத்தா ஆத்தா அக்கா மேடம் கொஞ்சம் என்னங்க பாருங்க ப்ளீஸ். தெரியாமல் வந்துட்டேன் ஊருக்கு. எனத்தா என் முகர ஒப்பளையாத்தா? நான் விடைய மாட்டேன். இசைக்கலைஞர்களுக்கு அன்பளிப்படுத்த அன்பு அண்ணன் எம்கேஆர் விளக்கு எங்கள் இசைக்கலைஞர் சார்பாக நன்றி. இந்த வணக்கம். 101க்கே இவ்வளோ சொல்கிறேன். 500 கொடுத்தோம்னா பெட்டிட்டுலாம் வச்சுட்டு போயிடுவேன். கெட்ட பய. சாமி பத்தி போனல. சீமானந்த கிராமத்திலே ஐயனார் பாடணும்லப்பா. இருக்கிற தெய்வம் ஐயா மங்களநாத ஐயனார் ஐயா. எங்க ஐயனாரு தத்துரமா இருக்கிறார் ஐயா. சீமானந்தல் மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா. சீமானந்த கிராமத்திலே ஆதி ஒரு காலத்தில்
கிராமத்திலே ஐயாக்க வாழ்ந்த காலம்மா எங்க ஐயனாரு முடிச்ச சாம்ப வீணும் போகுமா எங்க ஐயனாரு முடிச்ச சாம்ப வீணும் போகுமா வெள்ள நல்ல குதிரை ஏறி விளையாட நேரம் ஆச்சு ஐயனாரு மங்களநாத ஐயனார் வெள்ள நல்ல குதிரை ஏறி விளையாட நேரமாச்சு சேர்ந்துதான் பாடுவையாடா கருப்பசாமி தனித்தனியா பாடி பழகுடா சீமானந்தர் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா மங்களநாதா ஐயனாரையா எங்க ஐயனாரு தத்துரமா இருக்கிறாரையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு உரையாதையா ஐயனாரு அள்ளி கொடுத்த சாம்பலையா அரும்பி குறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு உரையாதையா கம்மா கரதானையா எங்க ஐயனாரு கம்மா கரதானையா எங்க ஐயனாரு சுத்தி சுத்தி வளவரானையா சீமானந்த கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா உள்ளா போய சாமிதானையா எங்க ஐயனாரு தத்துரமா இருக்கிறானையா கல்லுசரி கம்மாதாண்டா பிறகரதான் படுங்க கல்லுசரி கம்மாதாண்டா பிறகரதான் படுங்க தங்கச்சி காளியாத்தாவா தங்கச்சி காளியாத்தாவா கலிசரி முனியே ஐயனார பார்க்க வந்து நேரம் ஆச்சியா சீமானந்த கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா மங்களநாத ஐயனாரையா எங்க ஐயனாரு தத்துரமா இருக்கிறாரையா இந்த கருப்பு தார்பாயை மடக்கிறது சரியில்லையா இந்த கருப்பு தார்பாயை மடக்கிறது சரியில்லை சூப்பர் சிங்கர் இயேசுதாஸ் வந்தாலும் கேட்கறது காலில்லப்பா நம்ம காலகாலத்தில் கிளம்புறது நல்ல அப்போ சீமானந்த கிராமத்துக்கு நாடகம் பேசும்போது வந்தது யாரு நீங்கள் வந்தே இல்லை நீங்கள் இதே சொன்னீங்களாம் எத்தனையோ வருஷமாக எம்கேஆர் நம்ம ஊருக்கு வரணும் அப்படி சொன்னீங்களா ரொம்ப நன்றி நான் வரும்போதே கமுதி பஸ் ஸ்டாண்ட்லாம் உங்கள் ஊரை பற்றி விசாரித்தேன் சின்ன ஊராக இருந்தாலும் சொன்ன சொல்லு மாற மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க உங்கள் ஊரை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ அந்த பேசின தொகையை கொடுத்துட்டீங்கன்னா நான் திரும்பி பார்க்காம போயிட்டே என்னை பொம்பளையெல்லாம் பார்க்கும்போது பண்ணு வியாபாரி மாதிரியே தெரியுமே சாதாரண ஆள் கிடையாதுண்ணா அவர் எதுக்கு வந்தாரு குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் அப்பா அம்மா படக்கே பழநாடி பல சுருட்டுது எங்க சீமானந்த மங்கள ஐயனாரு மாடு வல்லது கொம்ப ஜகிது ஒரு உள்ள பயப்பிள்ளைய இடுப்ப முறுக்குது ஒரே இழுப்பா கொஞ்சம் உள்ளவா இழுத்து விடுறேன் நான் தொக்கெடுக்க வந்தேன்
உட்கார் உட்கார் மேன் உட்கார் மினிஸ்டர் ப்ரோ. ஊருக்கே தூக்க வருது, உனக்கு ஒரு இது இல்லையே. நாடு அதை நாடு. அப்படி ஒன்று பேச விடுங்க, இல்லை போயிருங்க. அடிச்சு அடிச்சு டைலாக் பூரா கிடக்குறிய. அப்பா நீங்க திறந்த மாட்டாங்க. அம்மா எங்க அப்பா பேரு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எங்க அப்பா பேரு எப்படி உங்களுக்கு தெரியும்? நல்ல நகைச்சுவை தான். அவர் சிரிச்சிட்டாரு, கிளாப். எங்க அப்பா பேரு நம்பிராஜ். நாட்டுக்கு ராஜா, எங்க அம்மாவுக்கு புருஷன். என்ன பாடம் சொல்லாதே அம்மா, என் பாட்டம் கேட்கும் மாடுதான். அட பாட்டும் சொல்வேன் முத்துக்கால. அம்மா சின்ன காரா, அலோ 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 அலோ, சின்ன காராம் பசுக்கள் எல்லாம் காட்டுக்குள்ள மேயில. அம்மா என் பாட்டம் கேட்கும் மாடுதான். பாட்டு தாண்டா ஏண்டா. சின்ன காராம் பசுக்கள் எல்லாம் காட்டுக்குள்ள மேயை. அம்மா என் பாட்ட கேட்கும் மாடுதான். அட பாட்டு சொல்வேன் முத்துக்கால். அம்மா என் பாட்ட கேட்கும் மாடுதான். இன்னமும் அதை நான் மதிக்கிறேன் பாரு. அப்ப எவ்வளவு உதுத்த வேலை இருப்பேன் பாரு. விடவே மாட்டேன். நீங்க மேல மண்ணெண்ண கொண்டு இல்லை, என் பொட்டாட்டி கூட இந்த பாடுபடுத்துறதுலடா. இந்த பைய நோனிமை. எங்க அப்பா பேரு நம்பிராஜ். இந்த கிளம்பிட்டேன் நல்ல ரோசாக்காரன். எங்க அப்பா பேர சொன்ன கிளம்பிட்டேன் தம்பி. எங்க அம்மா பேரு மோகனி நங்கு. அடிச்சு அம்மிக்கல்ல தூக்கி போட்டேன் குலக்கேசரோட போய். நங்கை மோகினி. ஊர் உத்தரோசமங்க பக்கத்துல உள்ள பேய்கரும்பு ராமேஸ்வரம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்தான். இதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் உனா முத்துராமலிங்க தேவராயா மரம். குறிஞ்சி நாடு. தவக்குறிஞ்சி, பொன்குறிச்சி, செங்குறிஞ்சி, உரத்த நாடு கல்குறிச்சி, துவரங்குறிச்சி. கடைசியால டிக்கெட் எடுத்தே மறந்துட்டேன். இறங்க ஸ்டாப்பா எத்திரி ஒரு எத்து தம்பி. என்னண்ணே நீ கிளம்பிட்டியா? கிளம்பி. ஒரு பிள்ளை இல்லை, ரெண்டு பிள்ளை இல்லை, மொத்தத்தில் பிரியாசிபத்தில் பிள்ளையே இல்லை. எங்க அம்மா 7 பிள்ளைய பத்துச்சு. ஆமா, நீ தானே பேறுகாலம் பார்க்க வந்த. உண்மை தானே வளகாப்பு வந்தியாக்க. 7 பிள்ளைய பத்துச்சுங்க அம்மா. பெத்தது பூரா சும்மா அடங்கம்மா. எட்டாவது உள்ள வேணும்னு எங்க அப்பா ஏனியை போட்டு ஏறினார். எதுல? நெல்லல். எங்க அம்மா ஏனியை தள்ளி விட்டுருச்சு, வெதர்ல அடிச்சு படுத்துக்கிட்டேன். அத்தா கடுக்கும்ல சா சண்டாளத்தனம். ஏன் முருகா, நீங்க ஸ்டாண்டை கூட சாச்சி விடுங்களேன், ஏதாவது பண்ணுங்கிறாத. ஐயா விழா கமிட்டி வீட்டில் கொண்டு தூக்கி போட முடியுமா? இல்லை இந்த வண்டியில் போடுங்களேன், ஒரு ஆள் பயந்து இருந்துச்சு ஓடட்டு. தட்சிணாமூர்த்தி 4 மணியா? ஏன் இங்கே டைம் போட்டுக்கிட்டே வேடிக்கை வைக்கிறேன். அவங்க நாடகத்தை பார்க்கல 4 பேரும் யூடியூப் சேனல். திஸ் பாடியை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நேற்று அதிகாலை 3:45 இருக்கும். எங்க அப்பா என்னைய மகனே வீரத்தேவாண்டார். என்னப்பா நெஞ்ச நமத்துல வீட்டை விட்டு வெளியே விடாண்டார். சோத்துக்கு என்ன பண்ணீங்க? சோத்துக்கு கமுதி வேகத்தரையில் படுத்து கிடந்தேன். தம்பி கொஞ்சம் வரீங்களா? 2 அடி அடிக்கிறேன். ஒரு தாரம் கட்டி நிம்மதி இல்லை. என்ன செய்யறது? ஒரு மனைவியை கட்டி நிம்மதி இல்லை. ஆனா எனக்கு 2 தாரம். ஆஹா ஆஹா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு கட்டின குறிச்சி எப்படி மேடையில் உட்காந்துருக்காங்களோ. விதி போடா பேக்கூதி. தம்பி இது சிரிப்பு மாதிரி தெரியல, நாரகத்துற மாதிரி இருக்கு. என்ன என் முனதை மனைவி பிரகித்தினி பிரகதீஸ்வரி. இன்னொரு மனைவி அந்து 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 அங்கு 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 விலாஸ் கம்பெனி சிவகங்கை அங்கு. எதுவுமே தெரியாம நெளிவுக்கு வர்றே. ஏன் வர்ற? பாட்டு பாட. பொத்தி வச்ச மல்லிகை முத்து
ஆத்துக்குள்ள நேத்து கொஞ்ச குளிச்சு கொஞ்சம் மறைஞ்சு பார்க்கவா இல்ல முதுக சுரண்டவா இதம் கூடாது இனி தாங்காது. என்ன பொம்பளை இப்படி குத்துது என்ன? ஆஹா என் தேவதையே தேவதையே, இன்னைக்கு தேவை பொம்பளைய ஒரிஜினலாக பார்க்குறேன். உடம்பு பூரா மசரு முளைச்ச பொம்பளை. இப்படி ஒரு பொண்டாட்டியா கிரக மசருக்கு. ஆனந்தி அத்தா அடுத்த வருஷம் நம்ம மங்கள்நாத ஐயனார் கோயில் வாசலுக்கு வரும்போது ஸ்ரீதர் ஐயர் மாதிரி ஒரு பிள்ளையை பற்றி நம்ம தூக்கிட்டு வரணும். கண்ணு உள்ள போய் அந்த மாதிரி பிள்ளையை பெக்கிறதுக்கு வகுத்துக்குள்ள தீய வச்சு விட்டு போயிருவேன். 7 உள்ள எங்கள் அப்பா பெத்தார். அவரோட நான் சாதனை பண்ண வேண்டும். 18 பிள்ளையை பெற்று கொடுப்பியா பத்தினி? 18 வருஷம் ஆனாலும் ஒத்த பிள்ளை கூட வைக்க முடியாது. மாட்டு மேடம் கற்ப போய் எடுத்து 80 வருஷம் ஆச்சுட்டாரு. மத்தி கனியில் இவங்க எனக்கு என்னண்ணே வேணும்? இவங்க எனக்கு என்ன வேணும்? அடிப்பு அடிப்பா இல்லை என்னண்ணே வேணும்? முறைக்கு என்ன வேணும்? மதினி மதினி அண்ணி அண்ணி. தம்பி மணிவேலு உன் காமெடிலாம் எடுவிடாது. எந்த ஆடியன்ஸ் எனக்கே பப்பு போயிட்டு திகுடா வந்துக்கிட்டு இருக்கு தம்பி. இதெல்லாம் மற்ற மேடையில் குதிப்பேன் நீ சொல்லிட்டு அவனு நீ வேதனைப்படுத்த. மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு, மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு. ஏன் குளிப்புண்ணு வர வைக்க போறியா? என்ன தடவை என்ன தடவை? வாடு தடவு. பிரகதி அவதான் ஒரிஜினல் பொம்பளை. பார்த்தா எதுக்கு மாமா என்ன கூப்பிட்டீங்க? ஒரிஜினல் பொம்பளையா? எதுக்கு உன்னை கூப்பிட்டேன்னா உன்னை உன் முகத்தை பார்க்கத்தேன். நீ 1000 தான் இருந்தாலும் எனக்கு இளையதாரம். சரி இளையதாரத்தை இந்த கமுதி வட்டாரத்தில் சீமனந்த எங்கள் அக்கா தங்கச்சி ஊரா இளையவடியா இளையவடியான்னு சொல்லுவா. இளையதாரம் நீ இளையவடியா, இவதான் உங்க அக்கா. படுத்துக்கிற கண்மை தேவடியா. என்னது? நேற்று கண்மையை கலாவிட்டு போயிட்டான். ஆத்தாடி யார் மாமாவ? எனக்கு அக்காலாம் இல்லையே. உங்க அக்காதான். எனக்கு அக்காவே இல்லை. எனக்கு பொண்டாட்டினா உனக்கு நாடி சின்னம்மா. ஏன் உங்களுக்கு ஒருத்தியெல்லாம் மத்தலையா? கவக்கச்சி என்னாச்சு? நீங்க பேசுறதே எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வந்திருந்து புரியாம தாண்டி நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி நான் கூட எனக்கு தான் புரியலன்னு நினைச்சேன். அண்ணா என் சிங்கா பொன் சிரிப்பா மண்ணுக்குள்ள விழுந்து இருக்கிறவ. திரும்பி பார்த்தா நீங்க தான் வையிரியல்ல. உங்க இதான் உங்க தங்கச்சி. தங்கச்சியா? நான் உங்களுக்கு என்ன வர வச்சேன்? என்ன ஏல சொல்ற? அவளை சொல்ல எந்த காட்டு சக்கால் திட்டியாம உனக்கு புருஷன் கிடைக்கவ நான் தான் முத பொண்டாட்டி. நீ ஓ முகரை மூஞ்சி மாத்திரிக்கா முதல்ல. என்னதேங்க என் புருஷன்டே உனக்கு கிடைச்சாரான்னு கேக்குறேன். ஏன் புருஷன் உனக்கு கிடைச்சாப்லையா? என்னடி சண்டை ஒரு சண்டை இந்த நேரம் ஒரு என்னடி சண்டை எனக்கு உயிரோடு கர்மாதி செய்ய வேணும். ஒப்பாரி வச்சுமே அழுக வேணும். பேரு சொல்ல பிள்ளை இல்ல பிள்ளையம்மா. தம்பி ஊமத்திர பாண்டி மூத்தது வல்ல எந்திரிச்சு ஓடிட்டாரியா? நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சியா இருந்தா ஐயோ தயவு செய்து கையை பிடிச்சு பேச. எனக்கு எரிச்ச மஸ்ரா வருது. கையை விடுங்க முதல்ல. நீ ஏன் கொடுக்க மாட்டற? இதான் ஜொரி முண்டை கொடுக்கறதே ஏன் கிடக்குற? உன் கையை பிடிச்சா கீழே புல்லுன்னு வெள்ளோசம் முண்டையா? அறுவலை தூக்குறியா? ஒரு தாளக்காரே பொம்மை மாதிரி குதிக்கிறியா? எது குதிக்கிறியா? ஏன் வீட்டுக்கு கொண்டு வச்சுட்டு வாவேன். நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல வெளியிருந்து பழகிக்கிறோம். வீட்டுக்கு வெளியிருந்து பழகிக்கிறோம். எதுக்கு தான் மைக் வச்சிருக்காங்க? சரி அத்தானே எதை பார்த்துட்டு பேசுறேன். கண்ணே தங்கச்சி வள்ளி வள்ளி என்ன வந்தா வடிவேலந்தா புள்ளி வைத்து புள்ளி போட்டா கோலந்தா. குழு குழு அருகில கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் குடிதையே
ஆச்சு பாடம் முடிச்சு விட்டியா? அண்ணா பள்ளிக்கூடம் ஆண்டு விழாவில் செஞ்சது நீ செய்யற. இல்ல தங்கச்சி எப்போதுமே வாத்தியார் சொல்லி கொடுத்தது எனக்கு 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம எதுக்கெல்லாம் வணக்கம் போறிய நீ? வள்ளியா அண்ணத்தான் பாருங்க அண்ணா. கதாபாத்திரம் தெரியாம அண்ணனுக்கு வணக்கம் போடணும். இது ரெண்டும் பிறகு தெரியும். என்னையே சேர்க்க வேணாம், உளுந்த சேர்க்கவா? அண்ணே என்னத்தா நான் வந்து உங்களை வணங்கணும், இவங்க 2 பேரும் என்ன வணங்கணும். வணங்கினாங்களா? வணக்கம் வச்சாங்களா? விழுந்து கும்பிடு. விழுந்து அம்மா வணக்கம். மங்களம் உண்டாகட்டும். அதனால எல்லோரும் முன்னா என்ன இப்படி கூட்டமா வந்திருக்கல, என்ன காரணம், எங்க போகணும், எதுக்குத்தே வந்தோம்னே தெரியும். எதுக்கு தான் வந்தேன்னு தெரியல உனக்கு. காவலுக்கு வந்திருக்கோம். ஆமா இங்க பாருங்களேன், இவ யாரு? இவ புது வரவா? அதான் நம்முடைய இடத்துக்கு புது வரவா? புது வரது கிடையாது, ஏதோ அத்தைக்குழி சம்பளத்துக்கு வந்திருக்கு, அனுசரிச்சுக்க. இது உன் நாத்தனா, இது மூத்தவடியா, அது வந்து மூத்தத்த குடியா? மூத்த விட்டு இளையவடியா? ஏன் பொண்டாட்டி அத்தா நீ என்னத்த மனம்? 2 பேருக்குமா? 2 பேர் அவங்களுக்கு. சேர்ந்து பூராமே காது கேட்காம குறிச்சாச்சுக்கிட்டே இருந்த உன் மூக்க பார்க்கும்போது எனக்கு அப்படித்தான் இருக்கு. அண்ணே சுதாகர் மூக்கு மாதிரி. அப்படி எல்லாம் இங்க பாருங்களேன், உங்களுக்கு 2 பேரான்னு கேட்டேன். 2 பேரு. 2 பேரும் 2 நாத்தனா. 2 எப்படி நாத்தனான்னு கேளு. எப்படி அந்த டயலாக் பேசுங்க. எப்படி நாத்தனா? உங்க அண்ணன் எங்க 2 பேர்ட்ட 80 அடியில ஏத்துனா நாங்க நாத்தனா. இவ்வளவு லென்த்தா பேசினா சிரிக்க மாட்டாங்க. சரி எல்லாரும் எங்க வந்தோம்? திரைச்சோலைக்கு வந்து விட்டோம். திரைச்சோலை பட்டலை எப்படி என்ன அழகாக இருக்கிறது. ஒரே பறவை வாட்டிது. ஒரே பறவை விரட்டு. நெலிப்பில் ஆக்கிற வேலையில வச்சுக்கோ. ஒரே பறவை வாட்டு. ஆலோலே ஆலோலே ஆலோலம் ஜாலோலமி. நாரதர் மேல விழுந்து நாரதர் மஞ்சுருட்டு மாடு மாதிரி கண்ணு வச்சிருக்காப்ல. என்ன ஆச்சு உங்களுக்கு கேட்டேன். நல்லா தானே வந்தியாங்க. தங்கச்சி நகைச்சுவை பண்ணா ஏத்துக்க, எதிர்த்து பேசாத. ஆடம் ஆலோலே ஆலோலம் ஜாலோலமி ஆலோலா ஆலுலம் ஆலுலம் ஆலுலமே. இது ஆட்டமா இல்ல தயிர் கிடையாதுயா? உன்னைத்தே நெலிப்பு ஆக்கியார சொன்னல. இங்க பாரியா யார் இது இது பண்ணுது. அப்புறம் மத்தி ஏத்துக்கலனா ஏன்டா அப்படி போய் சொல்றீங்க? சின்ன சின்ன திரிகளா அழகான மைனாக்களா வள்ளினுடைய திறமையை பார்த்து பாட்டை கண்டு பார்த்து ரசித்து அன்பு உறவுகள் கைதட்டினாங்க. இப்போ நாரதரை பார்க்கணும்ல, அதுக்கு தான் அந்த ஷார்ட் மூமெண்ட். பறவைகள் போகவில்லை. ஆமாத்தா. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்னா ஏதோ ஒரு குறை இருக்கு. ஆமா, எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க கூடாது. ஆமாதாயே. யாருடைய கடன் இருந்தாலும் ஆறுமுக பெருமானின் கடனுக்கு கூட சொல்வார்கள். ஆறுமுகம் யாரு? குலக்கடவுள், குமரக்கடவுள். அப்ப எதுக்கும் புரியானே தெரியும். அவரை நான் சொல்லல, நம்ம அகராதியா? கடவுளை சொன்னேன். அதனால கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, ஏலனுக்கு அரோகரா, அரோகரா அரோகரா. ஆலோலம் சோ ஆலோலம் சோ.